find the last 2 digits of the sum 1 factorial plus 2 factorial plus 3 factorial plus 4 factorial up to 50 factorial. இதோட சம்மேஷன் வேல்யூ கண்டுபிடிப்போம்ல, அதோட லாஸ்ட் 2 டிஜிட் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சம்மேஷன் வேல்யூ இல்லை, அதோட லாஸ்ட் 2 டிஜிட் தான். அதனால் நம்ம ஈஸி, ஓகேவா? அது பார்த்தோன்னே நம்ம பயந்துடக்கூடாது. ஸோ இதில் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ எனி ஃபேக்டோரியல் ஃப்ரம் 10 ஃபேக்டோரியல் அண்ட் அபவ் எண்ட் அட்லீஸ்ட் 2 zeros. இப்போ 10 ஃபேக்டோரியலே பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோவில் தான் முடியும், ஓகேவா? இப்போ 5 ஃபேக்டோரியலே பார்த்தீங்கன்னா 120, சரியா? ஸோ அதுவே ஜீரோவில் தான் முடியுது. 6 ஃபேக்டோரியல் பார்த்தீங்கன்னா 720, ஓகேவா? ஸோ அதே இது பார்த்தீங்கன்னா 10 ஃபேக்டோரியல் வந்து டபுள் ஜீரோவில் தான் முடியுது. இன்ட்டு 11 போட்டுனாலும் அது 11 வந்து டபுள் ஜீரோவில் தான் முடியும், ஓகேவா? ஸோ அதனால் எனி ஃபேக்டோரியல் ஃப்ரம் 10 ஃபேக்டோரியல் அண்ட் அபோவ் எண்ட் அட்லீஸ்ட் 2 zeros, 2 ஜீரோவில் தான் முடியும். ஸோ அபோவ் 9 ஃபேக்டோரியல் வேறு என்ன முதல் கண்டுபிடிச்சிரும். அபோவ் 9 ஃபேக்டோரியல் விட நம்ம என்ன கண்டுபிடிச்சிருவோம், ஓகேவா? 1 ஃபேக்டோரியல் 1, 2 ஃபேக்டோரியல் 2, 3 ஃபேக்டோரியல் 6, 4 ஃபேக்டோரியல் 24, 5 ஃபேக்டோரியல் 120, சரியா? லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எடுத்துரும். 6 ஃபேக்டோரியல் 20, லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எடுத்துரும். 7 ஃபேக்டோரியல் 40, லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்கிறோம், ஓகேவா? 4 ஃபேக்டோரியல் 40 முடியுது, 8 ஃபேக்டோரியல் 20 முடியுது. ஸோ அந்த அப் டு 9 ஃபேக்டோரியல் வரை நம்ம ஆட் பண்ணிடுறோம், ஓகேவா? எல்லாமே ஆட் பண்ணிடுறோம் அப் டு 9 ஃபேக்டோரியல் வரை. 9 ஃபேக்டோரியல் எப்போ முடியுதுன்னா 80ல் முடியுது, ஓகேவா? இதெல்லாம் டோட்டல் பண்ணிங்கன்னா 213 வரும், 213 வரும், சரியா? இதுக்கப்புறம் 11 ஃபேக்டோரியல் 10 ஃபேக்டோரியல்லேருந்து 11 ஃபேக்டோரியல் எல்லாமே ஜீரோ தான் வரும், ஓகேவா? இப்போ 230 ப்ளஸ் இது போட்டிங்கன்னா 213 தான் வரும். ஸோ லாஸ்ட் 2 டிஜிட் பார்த்தீங்கன்னா 13 தான் ஆன்சர், சரியா? லாஸ்ட் 2 டிஜிட் 13 தான்.